தமிழ் இலக்கியங்களில் கூறப்படும் 99 பூக்களை தாம்பூலத்தட்டில் வைத்து வரைந்த மாணவி தீக்ஷனா. 99 பூக்களின் தாம்பூலங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் 99 பூக்களை ஓராண்டு காலமாக தாம்பூலத்தட்டில் வண்ணமயமாக வரைந்து பள்ளி மாணவி சாதனை நிகழ்த்தியுள்ளார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் பாளையங்கோட்டை புனித இஞ்ஞாசியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓவிய கண்காட்சியை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு செல்கின்றனர். நெல்லை திருமால் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் ஜனனி தம்பதியர். இவர்களது மகள் தீக்ஷனா. இவர் பாளையங்கோட்டையில் உள்ள தூய இஞ்ஞாசியார் மேல்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் இளம் வயதிலேயே ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டு ஓவியத்தில் பல சாதனைகள் செய்து வருகிறார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி. படத்தை 1 மணி நேரத்தில் எண்ணெயால் வரைந்து சாதனை படைத்தார். தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் 150 சதுர அடி உயரத்தில் மண்ணினால் சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்களை வரைந்து அனைவரது பாராட்டுகளையும் பெற்றார். இதனைத் தொடர்ந்து அடுத்த சாதனை நிகழ்வாக சங்க இலக்கியத்தில் புலவர் கபிலர் பாடிய காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி உள்ளிட்ட 99 தமிழ் பூக்களையும் தனித்தனியாக 99 தாம்பூலத்தட்டில் வண்ணமயமாக வரைந்து சாதனை நிகழ்த்தியுள்ளார். மேலும் ஓவிய கண்காட்சி, பள்ளி மாணவ மாணவிகள் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். இந்த சாதனை குறித்து மாணவி தீக்ஷனா கூறும்போது, தனது 3வது சாதனையாக தமிழ் பூக்கள் 99 என்ற தலைப்பில் சங்க இலக்கியத்தில் புலவர் கபிலர் பாடிய 99 பூக்களையும் தொகுத்தெடுத்து தனித்தனியாக 99 மலர்களையும் வரைந்துள்ளேன். இந்த பூக்களை தாம்பூலத்தில் வரைய காரணம், கபிலர் ஆரிய அரசன் பக்தனுக்கு தமிழரின் பெருமையை உணர்த்தும் வகையில் 99 பூக்களை ஒரே பாடலாக பாடியுள்ளார். தமிழ் கலாச்சாரப்படி தாம்பூலம் வைத்து வரவேற்பது நமது வழக்கம். அதனை மையப்படுத்தும் விதமாக தாம்பூலத்தில் வரைந்துள்ளதாகவும் தொடர்ந்து ஓவியத்தில் சாதனைகள் படைக்க ஆர்வமுள்ளதாக தெரிவித்தார். சாதனை மாணவி தீக்ஷனாவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.